Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோல நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான். ஸோ 12th எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கெல்லாம் இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம், இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜிஎன்பின்னா என்ன, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டு ஃபார்முலா வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்கக்கூடிய கொஷின் நீங்கள் படித்தாலே போதும். ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு இதில் இருந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும்னா முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு என்ன சிலபஸ்ஸு, எப்படி வந்து பேட்டர்ன் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. இப்போ நீங்கள் மிட்டம் டெஸ்ட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் யூனிட் 1 யூனிட் 2ல் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்லாம் படிக்கணும், புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும், இன்சைடில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி ஜஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 minutes பாட்னி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். 12th எக்கனாமிக்ஸ் எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, என்ன 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேபிட்டலிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 காலம் போட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பண்ணி நல்லா நீட்டாக வந்து எழுதணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் நம்ம கொடுக்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாமே கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் நீங்கள் ஓரளவுக்கு படித்தாலே போதும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் போஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.